2012ஆம் ஆண்டு பகுதி நேர ஆசிரியர்களாக தையல், ஓவியம், இசை, கணினி, உடற்கல்வி, வேளாண்மை, வாழ்க்கை கல்வி இன்னும் பல பாடப்பிரிவுகளுக்கு சுமார் 16,500 பேர் அரசு பள்ளிகளில் ரூபாய் 5,000 சம்பளத்தில் நியமிக்கப்பட்டனர். அவர்களில் பலர் தங்கள் வாழ்வாதாரம் கருதியும் சம்பளம் போதாமல் தன் உயிரை மாய்த்தும் கொண்டனர். தற்போது சுமார் 12,000 ஆசிரியர்கள் மட்டுமே வேலையில் உள்ளனர். அவர்களுக்கு பள்ளியில் வேலை நாட்கள் 3 அரை நாட்கள், ஒரு மாதத்திற்கு 12 நாட்கள் மட்டுமே வேலை. வேலையில் சேர்ந்து 14 ஆண்டுகளாகியும் தற்போது அவர்கள் வாங்கும் சம்பளம் வெறும் ரூபாய் 12,500. அது தங்கள் வாழ்க்கையை நடத்த போதுமானதாக இல்லை என்று பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தியுள்ளனர். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்கள் 100 நாட்களில் 181 விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவித்தது. தற்சமயம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி முடியும் தருவாயில் கூட பகுதி நேர ஆசிரியர்கள் தேர்வு மூலமே பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என சட்டசபையில் முதல்வர் அறிவித்தது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பெருத்த ஏமாற்றம். தற்சமயம் நடந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் கண்ணன் என்ற ஆசிரியர் உயிர் நீத்தார். இதேபோல் எத்தனையோ கண்ணன்கள் உயிரை மாய்த்துள்ளனர். 14 ஆண்டுகளுக்கு முன்பு 45 வயதில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கோ தற்சமயம் 59 வயது. அவர்களில் எத்தனை பேர் தேர்வு எழுத முடியும்? தேர்வுதான் இறுதி முடிவு என நினைத்திருந்தால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். இதனால் பல ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. பகுதி நேர கணித பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள்.